Okay. So first one, the term polymorphism, na, it's like ability to perform different actions. Uh, what to say? So or best example would be the system dot out the plus operator இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு. நம்பர் 1 சம்திங் ஒரு நம்பர் போட்டிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு நம்பர் நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நடுவில் இருக்கு. இதையே வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு 5 ப்ளஸ் இன்னொரு ஒரு 4. ஸோ இப்போ இதை ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 9, செகண்ட் ஒன் வந்து 54. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிளஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இங்க பண்ணது வந்து அடிஷன். ஸோ இந்த இடத்துல இந்த பிளஸ் வந்து அடிஷன் தான் பண்ணியிருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்குன்னா, இட்ஸ் லைக் அப்பென் இல்ல கன்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கு, அவ்வளவுதான். ஸோ 55 + 4 வந்து 54 கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஸோ பேசிக்கலி ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க பிளஸ் பண்ணும்போது தட் வில் பி appended. Whereas நம்பரை நீங்க வந்து பிளஸ் பண்ணும்போது that will be added. So இந்த ஒரே ஒரு பிளஸ் ஆப்ரேட்டர் will perform these two different things இல்லையா? ஸோ இதுதான் வந்து ability to do different things. ஸோ இதுதான் polymorphism அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்றது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட் ஓரியன்டாகவே வந்து பார்க்கலாம். ஸோ should be a little bit easier. So student இங்க வந்து say what, okay, ஒரு சிம்பிள் மெத்தட் எடுத்துக்கலாம். the public void write exam அப்படின்றது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இதுல போயிட்டு இந்த மெத்தடை நான் சப்போஸ் கால் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம், இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நீங்க கால் பண்ணுவீங்க? இங்க போயிட்டு இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இதை கால் பண்றோம், ரைட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றோம். ஓகே, ஸோ இது என்ன அவுட்புட் தரும்? ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன வந்து எபிலிட்டி கொடுக்க போறோம்? இது வந்து பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இதே நேம்ல we will be creating one more method. Okay, so அந்த மெத்தட் வந்து will perform different thing. So like for some other reason, அது சினாரியோ பேஸ்டா இருக்கலாம். சரி, எனக்கு வந்து ரைட் எக்ஸாம், பட் என்ன எக்ஸாம் நான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் சப்ஜெக்ட் நேம் வந்து நான் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டியது தான். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்ல போகிறது என்னன்னா, ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் த சப்ஜெக்ட் எனக்கு வந்து சொல்லணும். லைக் என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லணும். எக்ஸாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இதுல வந்து இந்த ரைட் எக்ஸாம் நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணாம ரன் பண்றேன்னா, ரொம்ப ஜென்ரலா வந்து ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். இதையே நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன், தட் கேன் பி ஏதாவது ஒரு எக்ஸாம், லைக் நீங்க ஒரு மேக்ஸ்ன்னு போடுறீங்க, ஏதோ சம்திங் கொடுக்குறீங்கன்னா, ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போயிடுச்சு கண்ட்ரோல் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது அது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. பேராமீட்டர் பாஸ் பண்ணலன்னா அது இதை கால் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது தான் வந்து லைக் ஒரே மெத்தட் நேம்ல 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி வித் இதுல நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வேற மாதிரி கூட வந்து ரைட் பண்ண முடியும்.
ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பேர் வந்து என்னன்னா லைக் ஓவர்லோடிங். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னு வரும்போது 2 தான் டாபிக் நமக்கு. ஸோ ஒன்று வந்து ஓவர்லோடிங் அண்ட் another one is ஓவர் ரைடிங். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாலிமார்பிசம் டாபிக்னாலே இது 2 தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பாலிமார்பிசம்னா டெஃபினிஷனாக சொல்லும்போது லைக் மல்டிபிள் திங்ஸ் வந்து பண்ணுறது தான் பாலிமார்பிசம். அதில் எக்ஸாம்பிள் வந்து ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இந்த கிளாஸ் வைஸ் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். அண்ட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதில் டெஃபினிஷனாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு டெஃபினிஷன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரைட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இன் எ கிளாஸ் இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தின் அ கிளாஸ் methods with same name and different arguments எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ஓவர்லோடிங். ஓவர் ரைடிங் வந்து will takes place in parent child அந்த கான்செப்ட்ல வரும். ஸோ when child class inherit parent class method and modify ஓகே. ஸோ ஓவர் ரைடிங் அப்படின்னும்பொழுது அது வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து இது கொண்டு வருவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஓவர்லோடிங் அப்படின்னு சொன்னா ஒரே கிளாஸ், அந்த ஒரு கிளாஸ்ல வி ஹேவ் அ 2 டிஃப்ரெண்ட் அதாவது 2 மெத்தட் இருக்கு. பட் 2 மெத்தட்மே சேம் நேம் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க இதுலயே வந்து சேம் இதையே வந்து இப்படி டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ தட் வில் பி an error. ஸோ இது வந்து டூப்ளிகேட். ஆல்ரெடி இதே பேராமீட்டர் இதே நேம்ல இதே பேராமீட்டர் அக்செப்ட் பண்றது. அதாவது நோ பேராமீட்டர்ல இருக்கிற மெத்தட் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் போய் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ டூப்ளிகேட். ஸோ இதை நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா யூ கேன் ஹேவ் சம் அதர் பேராமீட்டர் லிஸ்ட். ஸோ இங்க வந்து நீங்க வேற ஏதாவது எக்ஸாம் கோடு ஸோ இப்படி ஒன்று கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் அக்செப்டட். ஓகே. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ரிட்டர்ன் டைப் வந்து இது கன்சிடர் பண்ணாது. சே இப்போ இன்ட்னு போட்டுட்டு ரைட் எக்ஸாம் அப்படின்னு போட்டா will it be considered as a different function? அந்த சிக்னேச்சர் மாறி இருக்குமா அப்படின்னு பார்த்தா நோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தட் வில் செக் ஃபார் த மெத்தட் நேம் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதை மட்டும் தான் செக் பண்ணும். இந்த மெத்தட் நேம்ல நோ ஆர்குமெண்ட்ல ஆல்ரெடி இங்க கீழே இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க மறுபடியும் இங்க போட முடியாது. ரிட்டர்ன் டைப் அங்க என்ன வேணா வந்துட்டு போட்டோம். ஸோ தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ டூப்ளிகேட். ஸோ இப்போ இங்க ரிட்டர்ன் டைப்ல வச்சு நம்ம எதுவும் திங்க் பண்ண போறதே கிடையாது. ஒரு மெத்தட் நேம் ஆல்ரெடி இருக்கு வித் த சேம் பேராமீட்டர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டூப்ளிகேட். இல்லைன்னா அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடா ட்ரீட் பண்ணும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் எக்ஸாம் போட்டு எக்ஸாம் கோட் அப்படின்னு சொல்லி இன்டீஜர்ல போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இது மாதிரி நீங்க எவ்வளவு வேணா வந்து லைக் டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்க முடியும். இன்ட் எக்ஸாம் கோடு அண்ட் தென் இன்ட் லெவல் இந்த மாதிரி 2 ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ வில் பி அக்செப்டட். ஓகே. ஸோ இதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பிகாஸ் இன்ட்ல ஆல்ரெடி ஒரு ஆர்குமெண்ட் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கு. அதாவது இந்த மெத்தடோட சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா மெத்தட் நேம் ரைட் எக்ஸாம் அதுக்குள்ள இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்க கீழே இருக்கிறது வந்து இன்ட் கமா இன்ட் அப்படி இருக்கு. ஸோ அதனால அது டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா தட் வில் பி லைக்
கிவிங் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி. எய்தர் நான் வந்து எக்ஸாம நான் இப்படியும் குடுக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளா ரைட் எக்ஸாம் கால் பண்ணேன்னா, ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு வரும். அதே வந்து ஒரு சப்ஜெக்ட் நேம் போட்டோம்னா, ஸ்டூடண்ட் இஸ் ரைட்டிங் த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் நேம் அப்படின்றது சொல்லும். ஆர் அதர்வைஸ் எக்ஸாம் கோட வச்சு எப்படி பிரிண்ட் பண்றதுன்னா, இன்சைட் தேர் வில் பி சம் லாஜிக். சரி, இப்போ இங்க ஸ்விட்ச்ல நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கோட உள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து நம்ம இந்த எக்ஸாம் கோட் நம்மளே சும்மா டம்மியா இது மேபி இதெல்லாம் கமிங் ஃப்ரம் சர்வர் ஆர் நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து கூட வரலாம். ஸோ இந்த 123 அப்படின்ற ஒரு கோட் பாஸ் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் வந்து லைக் ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் இந்த மாதிரி லைக் டிஎஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் இதுல வந்து நம்ம இங்கே பிரேக் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ அடுத்து ஒரு கேஸ் எக்ஸாம் கோட் 125 சொன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் டிஎஸ்பி இந்த மாதிரி வந்து we can define. டிஃபால்ட் வந்துருச்சு இதுல அப்படின்னு சொன்னா தட் வில் பி எனிவே. இப்போ இதுக்குள்ளேயே நம்ம வந்து இன்டர்னலா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே போயிட்டு நீங்க ரைட் எக்ஸாம் சும்மா கால் பண்ணிட்டு சப்போஸ் டிஃபால்ட்டா வந்துருச்சுன்னா we no need of like printing it again. So switch இது வந்து இன்டீஜர் கோட் அக்செப்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மேத்துக்கு பதிலா இஃப் ஐ பாஸ் த கோட் எக்ஸாம் கோடை வந்து நான் பாஸ் பண்ணா கூட எனக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம் கோட் அக்செப்ட் பண்ணாலும் அதுவும் வந்து கரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் திஸ் எக்ஸாம் என்ன கோட் நம்ம எக்ஸாம் கோட் பாஸ் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமுக்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் கோட் பாஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணும், இல்லை நீங்கள் எக்ஸாமோட அந்த டாபிக்கே பாஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லை நீங்கள் எதுவுமே தெரிலன்னு சொன்னாலும் டிஃபால்ட்டாக எக்ஸாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் as overloading. Okay. So next one is overriding. ஸோ overridingன்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா ஸோ லைக் பேரண்ட் சைல்டு இந்த சினாரியோல தான் வந்து ஓவர் ரைடிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து வரும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து சைல்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸோ இதுலேயுமே we can achieve the same thing இல்லையா? ஸோ இதுலேயுமே வந்து சேம் திங் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இங்கே சீனியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ S2 டாட் ரைட் எக்ஸாம். ஸோ இதுல இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் வந்து இது இதனோட ஸ்டூடெண்ட்ல இருக்கிற இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குது இல்லையா? தட்ஸ் ஃபைன். பட் இந்த இடத்துல வந்து நான் வேற மாதிரி allowed to inform. Write exam is fine. We'll check it something. So இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கோட் கொடுத்தேன்னா
இவங்க வந்து அ இந்த மெத்தட் இருக்கு. பட் எனக்கு இந்த செட் ஆஃப் ரிசல்ட் ஒர்க் ஆகக்கூடாது. பை டிஃபால்ட்டா வந்து ரைட் எக்ஸாம் சொல்லிட்டு இந்த கோட் நான் பாஸ் பண்ணேன்னா, எனக்கு இதுதான் வந்து ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ எனக்கு இந்த பிஹேவியர் ஆகக்கூடாது. இட்ஸ் சப்போஸ் டு வொர்க் இன் அ டிஃபரண்ட் வே அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து யூ ஹேவ் டூ ஓவர்ரைட் இட். அது அங்க எப்படி இருக்கோ அதே மெத்தட நீங்க வந்து ஓவர்ரைட் பண்றீங்க. ரைட் எக்ஸாம் இ அப்படின்னு சொல்லிட்டு, அம் எக்ஸாம் கோட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் அப்படின்ற சிம்பிளும் வந்துரும். ஓவர் ரைட் அப்படின்ற மாரி ஆப்ஷன் வந்துரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ரைட் இது வந்து ஆனோடேஷன் இதுவும் வந்து இதுல இருக்கும். நீங்க நார்மலா வந்து இப்படி பண்ணீங்கன்னா, இந்த ஆனோடேஷன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நீங்க மேனுவலா நீங்க டைப் பண்ணீங்கன்னா, அப்போ நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ம். இப்படி நம்ம குடுத்தோம்னாலும், தேர் வில் பி லைக் இதுவும் வந்து ஓவர் ரைடு தான். ஓகே. ஸோ இது வந்து பேரண்டோட ஓவர் ரைட் ஆகுது. ஸோ ஓவர் ரைட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்போ இதே ரைட் எக்ஸாம்ல நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு இதுக்கு பார்ப்போமா? ஸோ லைக் இந்த சீனியர் அ ஸ்டூடண்ட் 2 வச்சு பிரிண்ட் பண்ணா என்ன நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்றத வில் ஹேவ் டூ செக் இட். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் டாட் ரைட் எக்ஸாம் அதுக்கான அவுட்புட் மட்டும் வந்திருக்கு. ஓகே. ரைட்டிங் டிஎஸ்பி எக்ஸாம். பட் இங்க எஸ்2 டாட் போட்டதுக்கு அவுட்புட் வரல. அது ஏன்னா, நம்ம இங்க ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். இப்ப இது இல்ல. இந்த இந்த ஃபங்ஷன் இங்க இல்ல அப்படின்னு சொன்னா, நமக்கு 2மே பிரிண்ட் ஆகும். ஸ்டூடண்ட் இஸ் ரைட்டிங் டிஎஸ்பி எக்ஸாம் சொல்லிட்டு. டிஃபால்ட்டா அந்த கண்ட்ரோல் வந்து இங்க போயிடும். ஸோ இங்க போயிட்டு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அத பிரிண்ட் பண்ணிடும். வேறஸ் இங்க நம்ம ஓவர்ரைட் பண்ணிட்டோம்னா, இந்த கண்ட்ரோல் வந்து இங்க வந்துரும். ஸோ நான் இந்த மெத்தட கால் பண்ணும்போது, எஸ்2 டாட் ரைட் எக்ஸாம் சொன்னேன்னா, இதனோட கண்ட்ரோல் எங்க வரும்னா, இங்க வந்துரும். ஸோ இங்க நம்ம என்ன டிஃபைன் பண்றோமோ, அத தான் இது பிரிண்ட் பண்ணும். ஸோ பேசிக்லி தி பர்ப்பஸ் ஆஃப் ஓவர்ரைடிங் இஸ் என்னோட பேரண்ட் கிளாஸ் வந்து வில் ஹேவ் அ 1000 ஃபங்ஷன்ஸ் இருக்கலாம். 1000 மெத்தட்ஸ் வந்து இருக்கலாம். எனக்கு அதுல லைக் 80 ஃபங்ஷன்ஸ் ஓகே. ரிமைனிங் 20 ஃபங்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அ நீட் டூ மாடிஃபை இட். எனக்கு அது மேட்ச் ஆகல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, ஐ கேன் ஓவர்ரைட் தோஸ் ஃபங்ஷன்ஸ். எந்த ஃபங்ஷன்ஸ்லாம் நான் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அந்த ஃபங்ஷன்ஸ் நான் ஓவர்ரைட் பண்ணிட்டு, நமக்கு ஏத்த மாதிரி வி கேன் சேஞ்ச் இட். ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எக்ஸாம் கோட் வந்துச்சுன்னா, மேபி அவங்களுக்கு இதே எக்ஸாம் கோட்ல தே மே ஹேவ் சம் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஆ ஓகே. ஸோ இதே 123ல இங்க டிஎஸ் எக்ஸாம் இது மாரி ஏதாவது ஒண்ணு போடுறது, தே மே பி ஹேவிங் சம் அதர் எக்ஸாமிங். இது இது சாஃப்ட்வேரா இருக்கலாம். லைக் ஏடபிள்யூஎஸ். அதுக்கப்புறம் வந்து இங்க வேற ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாரி ஏதாவது ஜேஎஸ் எக்ஸாம் இருக்கு. இந்த மாரி மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோட் வந்து மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே ப்ரோகிராம இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா, 2த்துக்கும் சேம் கோட் தான் பாஸ் பண்றேன். பட் ஸ்டூடண்ட்டுக்கு வந்து டிஎஸ்பின்னு வருது. சீனியருக்கு வந்து ஜேஎஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து எபிலிட்டி டு சேஞ்ச் த வேல்யூ. பேரண்ட்ல இருக்கிற ஃபங்ஷன நம்ம வந்து பேரண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபங்ஷன சைல்டு வந்து இன்ஹெரிட் பண்ணணும் தான். பட் அத வந்து மாடிஃபையும் பண்ணணுன்றதுக்கான எபிலிட்டி வந்து ஓவர்ரைட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவர்ரைட்க்கான எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் வந்து ஓவர்ரைட்ல கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு நம்ம ஓவர்ரைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் லைக்கா எனக்கு பேரண்ட்ல இருக்கிற பிஹேவியரே தேவையில்ல. எனக்கு ஃப்ரெஷ்ஷா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, யூ கேன் யூஸ் இட் லைக் திஸ். சம்டைம்ஸ் சினாரியோ எப்படி இருக்கும்னா, பேரண்ட்ல என்ன இருக்கோ, அது அப்படியே இருக்கணும். எக்ஸ்ட்ராவா நான் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் வில் பி தேர். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இத நீங்க இந்த எக்ஸாமா யோசிக்கலாம். இல்ல ஒரு
ஒரு கார் மாடல் நம்ம ஐ திங்க் ஐஃபோன் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஸோ அந்த மாடல்ல யோசிச்சீங்கன்னா கூட வந்து ஆம், லைக் எப்படி சொல்றது? ம், ஓகே. ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்ல ஒரு பேசிக் வெர்ஷன் இருக்கு. அந்த பேசிக் வெர்ஷன்ல அ இந்த மாதிரி லைக் அதுல என்னெல்லாம் வந்து அம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக் வெர்ஷன்ல யூ யூ மே ஹேவ் பவர் விண்டோ, அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம், ஏசி இதெல்லாம் குடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த அ ஹை எண்ட் மாடல்ல என்ன தராங்க அப்படின்னு சொன்னா, அ ஏர் பேக் வந்து எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்றாங்க. அம் இது போக போத் பெட்ரோல் அண்ட் கேஸ் டைப் அக்செப்ட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் தராங்க. இந்த மாரி ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டெவர் இஸ் தேர் அ பேசிக்ல என்னலாம் இருக்கோ, அதுவும் இதுல இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ராவாவும் இருக்கும் அப்டின்னா, இவ்ள இ இ நீங்க கம்ப்ளீட்டா வந்து அத ஸ்கிப் பண்ணிட்டு இத மட்டும் குடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்ப அவ முன்னாடி என்ன இருக்கோ பேரண்ட்ல அதுவும் வேணும். எக்ஸ்ட்ராவாவும் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி சினாரியோவும் வரும். ஸோ அத எப்படி அச்சீவ் பண்றதுன்னா, தட் இஸ் வாட் இஸ் கால்டு லைக் சூப்பர் கீவேர்ட். அந்த சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து அ இந்த சினாரியோ வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ரைட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கு. இது ஒரு சிம்பிள் மெத்தடு. இந்த ரைட் எக்ஸாம்ல நான் இங்க ஓவர்ரைட் பண்றேன். ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னா, நான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இந்த மெத்தட நான் இப்ப எடுத்துட்டேன்னா, ஆம் எனக்கு இங்க S2ல போயிட்டு ரைட் எக்ஸாம் மட்டும் நான் கால் பண்ணேன். எனக்கு பிரிண்டே ஆவாது. பிகாஸ் நான் இத ஓவர்ரைட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள நான் என்ன குடுக்குறேனோ, அதுதான் வந்து வொர்க் ஆக போகுது. நான் இதுல என்ன பிரிண்ட் பண்றேனோ, அதுதான் வந்து பிரிண்ட் ஆக போகுது. பட் நான் இதுல என்ன பண்ணலாம்னா, எனக்கு என்ன மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறேனோ, தட் ஐ கேன் டூ இட். இந்த சேஞ்சஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். ஆம் லைக் இப்ப இதுல என்ன இருக்கு? ஸ்டூடண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு இங்க வந்து என்ன மாதிரி தேவைப்படும்னா, அம் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் இதுலயும் வந்து எனக்கு தேவை. ஸ்டூடண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம் அலாங் வித் ஆம் ஓகே. இங்க வந்து சீனியர்ன்னு மட்டும் சும்மா ஜஸ்ட் போட்டுக்கிறேன். இத போட்டுட்டு சூப்பர் டாட் ரைட் எக்ஸாம் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போமா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ரைட் எக்ஸாம் அப்படின்னு நான் குடுக்கும்போது, தட் பிரிண்ட்ஸ் சீனியர் ஸ்டூடண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த நெக்ஸ்ட் லைன் கூட சப்போஸ் போடலன்னா, இப்ப இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் லைன் போடாம விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, then it will something look like this. Senior student is writing exam. ஸோ எனக்கு இங்க என்ன குடுத்துருக்கனோ, அது அப்படியே வந்துரும். இந்த சூப்பர் டாட் ரைட் எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்லும்போது, இதுக்கு சூப்பர் அப்படின்ற இந்த மீனிங் என்னன்னா, பேரண்ட். இமிடியேட் பேரண்ட். ஃபார் திஸ் சீனியர் ஸ்டூடண்ட் கிளாஸ்க்கு இமிடியேட் பேரண்ட் இஸ் அ ஸ்டூடண்ட். ஸோ இந்த ஸ்டூடண்ட் கிளாஸ்ல இருக்கிற ரைட் எக்ஸாம் மெத்தட கால் பண்ணு அப்படின்னு சொல்றது தான். ஸோ இது போயிட்டு இந்த ஃபங்ஷன கால் பண்ணும். ஸோ அதுல என்ன இருக்கு? ஸ்டூடண்ட் இஸ் ரைட்டிங் எக்ஸாம் அப்படி இருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவா சீனியர் அப்படின்னு மட்டும் போட்டா போதும். மத்தது லாஜிக்ஸ் எல்லாம் வந்து இதுல இருந்தே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் லைக் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவா ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நெறைய ப்ரோகிராமிங்ல இந்த மாதிரி பார்ப்பீங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது யூ வில் சீ திஸ். ஸோ ஓவர்ரைட் பண்ணும்போதெல்லாம் பை டிஃபால்ட்டாவே சூப்பர் கீவேர்ட் வந்துரும். நான் ஏதாவது ஒரு மெத்தட் ஓவர்ரைட் பண்ண போறேன் இங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ரைட் ஃபங்ஷன் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நான் பண்ணணும்னு நெனச்சேனாலே, பை டிஃபால்ட்டாவே சூப்பர்ன்னு வந்துரும். ஸோ அ விச் மீன்ஸ் நான் ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன். சூப்பர்ன்னு போட்டுட்டோம்னா, பேரண்ட்ல இருக்கிற அந்த பிஹேவியர் அப்படியே வரும். எக்ஸ்ட்ராவா நான் மாடிஃபை பண்ணணும்னா, நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் தான் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து அதுல இருக்கிறது எதுவுமே தேவையில்ல. நான் இத வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த சூப்பர எடுத்து விட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்து இங்க ஹேண்டில் பண்ணிப்போம். ஓகே. இதுதான் வந்து ஓவர் ரைடிங். ஸோ
ஓவர்லோடிங் அண்ட் ஓவர்ரைடிங். இதுதான் ஓவர்லோடிங் வித்தின் தி கிளாஸ்க்குள்ள நடக்கும். ஓவர்ரைடிங் ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டு அந்த கிளாஸ்க்குள்ள நடக்கிற கான்செப்ட். இதுதான் பேசிக் ஆஃப் polymorphism, overloading and overriding. இது போக இதுல ஒரு one more topic is there, that is dynamic binding, that we'll see in next class.